அழகுமதிய தங்கராஜ் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தா தங்கராஜோட அம்மா, வாங்க வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வர்ற மகராஜுங்களே வாங்க. என்ன தங்கராஜ், கேஸ முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? இல்ல உங்க மச்சான ஜெயில தள்ளிட்டு இனிப்பு தட்டு எடுத்துட்டு வர்றீங்களா? அம்மா தயவு செஞ்சே ஆரம்பிக்காதம்மா, அங்க ஆல்ரெடி தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. மதி நீ உள்ள போ, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கிறாங்க. ஏன் எதுக்கு உள்ள போகணும்? இங்க நில்லுடி, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். புருஷன் வேலை பாக்குற இடத்துக்கு டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு போற பொம்பளையத்தான் நான் பாத்திருக்கேன். ஆனா நீ புருஷனை வேலையை விட்டு தூக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் உட்கார்ந்துருக்க உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை இப்பதான் நான் பாக்குறேன். நான் வேணும்னு அங்க போகலைங்க. அவங்க என்ன அப்படின்னு மதிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுக நாடகத்தை எங்கிட்ட வச்சுக்காதீங்க அழகுமதி. அங்க மாமியார் வீட்டுல ஒரு டம்ளர் எடுத்து உள்ளவேன்னு சொன்னதுக்கே வீட்டு கௌரவத்தை தெருவுல இழுத்து போட்டுட்டு போலீஸ்க்கு போயிடுவியா நீ? நாளைக்கு என் புள்ள தங்கராஜ் கிட்ட ஏதாவது சத்தமா பேசிட்ட நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருவியோ? ரேவதி வினே அத்தை என்ன பேசுறீங்க நீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம மதிய ஏன் எல்லாரும் இப்படி பேசுறீங்க? சுரேஷ் அவளை வீட்டை விட்டு துரத்துவது மட்டும் இல்ல, கைய ஓங்கி அடிக்க போயிருக்காங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஏ ரேவதி, புருஷன் வீட்டு விஷயத்துல நீ வாயை திறக்காத. புருஷன்னா 4 வார்த்தை பேசத்தான் செய்வான், கைய ஓங்கத்தான் செய்வான். அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறதுதான் உங்க குடும்ப வழக்கமா? என் புள்ள தங்கராஜ் ஏதோ பாவப்பட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மதி, இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, குடும்பம். இங்க உன் திமிர காட்டணும்னு நினைச்சேன், அப்புறம் இந்த காமாட்சி யாருன்னு உனக்கு புரிய வைப்பேன். தங்கராஜ் சத்தமா, அம்மா போதும் நிறுத்து. ஸ்டேஷன்ல வச்சு இன்ஸ்பெக்டர் சுரேஷ் குடும்பத்தை வறுத்தெடுத்ததே பத்தாதா? இங்க வேற நீ ஆரம்பிச்சிட்டியா? ரேவதி மதிய கூட்டிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லிடுறாரு. தங்கராஜ் அவங்க அம்மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? எதுக்கு தேவையில்லாத ஆணையை எல்லாம் புடுங்கி உன் தலையில வச்சுக்கிற? அவங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குற? அம்மா கொஞ்சம் நியாயமா பேசுமா. சுரேஷ கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? நான் தானே. அன்னைக்கு மேடையில நின்னு மாப்பிள்ள நல்லவன் நான் தானே எல்லாரும் முன்னாடி உத்தரவாதம் கொடுத்தேன். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிக்காம வேற யாரு நிப்பா? ஆமா நீ பெரிய தர்ம பிரபு, ஊருலகத்தில் இல்லாத மச்சான் உனக்கு கிடைச்சிட்டான். உன் மச்சான் சுரேஷ் யோகிய மாதிரி பேசுறான். ஆனா அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு வச்சிருக்கான்னா அவங்கிட்டயும் தப்பு இருக்குமில்ல? தப்பு சுரேஷ் மேலயும் இருக்கு, அந்த பொண்ணு மேலயும் இருக்குமா? ஒரு பொண்ணை நடுத்தர்ல நிக்க வைக்கணும்னு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு மட்டும் மதியோட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தா சுரேஷோட கவர்மெண்ட் வேலை இந்நேரம் காலி. அவன் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பான். மதியோட பெருந்தன்மையாலதான் சுரேஷ் இன்னைக்கு தப்பிச்சான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. நாளைக்கு ஏதாவது வம்புக்கு அந்த போலீஸ்காரன் நம்ம வீட்டு படியேறினா அக்கம் பக்கத்துல நம்ம மானம் என்ன ஆகுறது? எனக்கு இந்த வம்பெல்லாம் வேண்டாம். சுரேஷ் இங்க வரட்டும், 2 பேருக்கும் புத்திமதி சொல்லி அவளை முதல்ல அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி சொல்லு. இந்த வீட்டுல அவ இருக்க கூடாது. அவன் இங்கதாம இருப்பா. மதியும் சுரேஷும் இங்கதான் இருப்பாங்க, சுரேஷோட கோபம் புரியற வரைக்கும். அதை நீ மாத்த முடியாதுமான்னு தங்கராஜ் சொல்லிடுறாரு. ரேவதி மதிக்கிட்ட, மதியந்தா கொஞ்சம் தண்ணி குடி. அத்தை பேசினதையெல்லாம் மனசுல வச்சுக்காது. அவங்க காலங்காலமா அந்த பழைய பஞ்சாகத்தை படிச்சுட்டு இருக்கிறவங்க. புருஷன்னா கடவுள், அவன் என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கணும்னு நினைக்கிற கூட்டம் அவங்க. எனக்கு என்ன பண்றதுலன்னு தெரியல அண்ணி. நான் இந்த குடும்பத்தை உடைக்கணும்னு நினைக்கல, ஆனா என் புருஷனோட வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏதோ பெரிய குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க. தப்பு செஞ்ச சுரேஷ் நல்லவரா, அதை எதிர்த்து கேட்ட நான் கெட்டவலாம். இது என்ன நியாயம் அண்ணி? மதி கேக்குறாங்க. இதுதான் சமுதாயத்தோட கசப்பான உண்மை மதி. ஒரு பொண்ணு அடங்கி போற வரைக்கும் தான் அவளை நல்லவங்களா பாப்பாங்க. அவ தனக்கு நடக்கிற அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தா உடனே அவளை திமிர் பிடிச்சவன் முத்திர குத்துவாங்க. ஆனா நீ செஞ்சது தப்பில்ல. நீ அன்னைக்கே அமைதியா இருந்திருந்தா இந்நேரம் சுரேஷோட கை உன் மேல பட்டிருக்கும். ஆனா சுரேஷ் இன்னும் மாறல அண்ணி. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இன்ஸ்பெக்டர் முன்னாடி மன்னிப்பு கேட்டாரே தவிர அவரோட கண்ணுல இருந்த ஆத்திரத்தை நான் பார்த்தேன். தனியா கிடைக்கும் போதெல்லாம் என்ன மிரட்டுறாரு. எனக்கு பயமா இருக்கு அண்ணி. எதுக்கும் பயப்படாத மணி, உனக்கு துணையா நாங்க இருக்கோம். அந்த இன்ஸ்பெக்டர் சார் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சுரேஷ் கிட்ட தப்பா நடந்துக்க நினைச்சா நீ அமைதியா இருக்க கூடாது, நாங்க உன்னை கைவிட மாட்டோம், தைரியமா இருன்னு தேவதி சொல்றாங்க. அவமானப்பட்ட சுரேஷ் ஸ்டேஷன்ல இருந்து தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. வா சுரேஷ் உட்காரு, சாப்பிட்டையான்னு தங்கராஜ் கேக்குறாரு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம் மாமா, இங்க அரட்டை அடிக்க வரல, என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவ எங்கன்னு கேக்குறாங்க. சுரேஷ் மதி இங்கதான் இருக்கா, ஆனா இப்போதைக்கு அவங்க கூட வரமாட்டா. 2 நாள் அவ இங்க இருக்கட்டும், கோபம் கொஞ்சம் குறையட்டும். என்னமாமா நீங்க பேசுறீங்க? அவ என் பொண்டாட்டி, அவளை எங்க வச்சுக்கணும், எப்ப கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஒரு தப்பு செஞ்சதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் மானத்தை வாங்கினவள நான் சும்மா விட மாட்டேன். சுரேஷ் நீ இன்னும் தப்ப உணரல, வேலையே போயிருக்கும். நீ ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கால்ல விழாத குறையா மன்னிப்பு கேட்டது வேலைக்காக மட்டும்தான் தவிர மதிமேல இருக்கிற அன்புனால இல்ல. முதல்ல உன் ஈகோவை குறைச்சுக்கோ, போய் மதிக்கிட்ட பேசு. ஆனா சண்டை போடக்கூடாது, புரியுதா? சுரேஷ் மதிக்கிட்ட போய் பேச போறாப்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? போலீஸ்கார முன்னாடி என்ன கையை கட்டி வச்சு நிக்க வச்ச உடனே உனக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சோ? என் வேலை போயிருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாரு. கைய விடுங்க சுரேஷ், வலிக்குது, யாராவது பாத்துட்டு போறாங்க. தப்பு செஞ்சது நீங்க, என் மேல எப்ப கோவப்படுறீங்கன்னு மதி கேக்குறாங்க. நான் தப்பு செஞ்சேனா? புருஷன் கோவத்துல 4 வார்த்தை பேசினா அதை வீட்டுக்குள்ள வச்சு தீர்க்காம நடுத்தரவுக்கு இழுத்துட்டு போனவ நீ. உன்னால இன்னைக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறி தலை குனிஞ்சு நின்னாங்க. எங்க ஏரியால என் தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியலடி. உங்க அப்பாவும் அம்மாவும் தலை குனிஞ்சதுக்கு காரணம் நீங்க தான் சுரேஷ். உங்களுடைய அடாவடித்தனம். ஒரு சின்ன விஷயத்துக்காக என்ன வீட்டை விட்டு துரத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்தது?
நான் உங்க காலுக்கு கீழே கிடைக்கிற வெறும் தூசி கிடையாது சுரேஷ். நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷிதான். வாய மூடுடி. இப்ப மாமா வீட்டுக்கு வந்து அடைக்கலம் புகுந்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இன்னும் 2 நாள் இங்கிருந்து வீட்டுக்கு வரணும். அப்ப கவனிச்சுக்கிறேன் உன்ன. என் வீட்டுக்குள்ள நீ வரும்போது போலீஸ் திமிரையெல்லாம் வாசல்ல கழட்டி வச்சுட்டு வரணும். இல்லைன்னா உன் வாழ்க்கை நரகமாயிடும் மிரட்டுறாரு சுரேஷ். சுரேஷ் கோவம் அடங்காம அவளை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறாங்க. என்னடி நான் பேசுறது உங்க காதுல விழலையா? எவ்வளவு திமிரா இருந்தா என் முகத்துக்கு நேரம் இப்படி முறைப்ப? அடிச்சனா பல்லெல்லாம் பேந்துடும் சொல்றாரு. உடனே போனை எடுத்து சுரேஷோட முகத்துக்கு நேரம் நீட்டுறாங்க. ஓங்குங்க, கைய இறக்குங்க பாப்போம் அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ற? இன்ஸ்பெக்டர் சார் கொடுத்த பர்சனல் நம்பர் இது. என் போன்ல ஸ்பீட் டயல்ல இருக்கு. நீங்க என் மேல கை வச்ச அடுத்த செகண்ட் இந்த போன்ல இருக்கிற கிரீன் பட்டன் அமுக்குன அடுத்த 10வது நிமிஷம் போலீஸ் வண்டி இந்த வீட்டு வாசல்ல இருந்து நிக்கும். அப்புறம் உங்க மாமா தங்கராஜால கூட உங்களை காப்பாத்த முடியாது. உங்க கவர்மெண்ட் வேலையும் போயிடும். நீங்க கம்பி என்ன வேண்டியதுதான். அடிங்க, இப்ப அடிங்க பாக்கலாம் அப்படிங்கிறாங்க அழகுமதி. அது என்ன மிரட்டுறியா? போலீஸை காட்டி புருஷனை மிரட்டுறியா? இது மிரட்டல் இல்ல சுரேஷ், எச்சரிக்கை. என்ன இன்னும் அந்த பழைய அழுதுகிட்டே இருக்கிற மதியம் நினைச்சு மிரட்ட பாக்காதீங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இன்ஸ்பெக்டர் சார் சொன்ன வார்த்தை என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஒரு பொண்ணை மிரட்டுறதும் கைய ஒடிக்க ஓங்குறதும் சட்டப்படி எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கு சொன்னாரு. ஆனா அதை நீங்க மறந்துட்டீங்க. நீ என் வீட்டுக்கு வராமலையா போயிடுவேன், அங்க வச்சு உன் நடிக்கிறேன் அப்படிங்கிறாரு சுரேஷ். உங்க வீட்டுக்கு நான் கண்டிப்பா வருவேன் சுரேஷ். ஏன்னா அது என் வீடு. ஆனா அங்கதான் அடிமையா வரமாட்டேன். உங்க மனைவியா சம உரிமை உள்ள பொண்ணா வருவேன். இனிமே நீங்க என் மேல கை வைக்க நினைச்சா முதல்ல உங்க வேலையையும் கௌரவத்தி இழக்க தயாரா இருக்கணும். இவங்க கத்திட்டு பேசிட்டு இருந்த சத்தத்தை கேட்டு தங்கராஜும் ரேவதியும் கதவை தட்டுறாங்க. என்ன சுரேஷ், உள்ள என்ன சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா, நான் கிளம்புறேன்ட்டு சுரேஷ் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவ இங்கேயே இருக்கட்டும், அவளுக்கு எப்ப புத்தி வருதோ அப்ப வரட்டும்ட்டு சுரேஷ் வேக வேகமா அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. காமாட்சி உள்ள வராங்க. பாத்தியா தங்கராஜ், அந்த அழகுமதியோட லட்சணத்தை வந்த புருஷனை 4 வார்த்தை பேசி வெளியில துரத்திட்டா. இவன் இந்த வீட்டுக்கு வந்த லட்சணம் இனிமே இங்க இருக்கிற புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் சண்டை வரப்போகுது. மதி உடனே, என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி, நீங்க பெரியவங்க, உங்களை நான் மதிக்கிறேன். ஆனா தப்பு செய்யறவரை என் புருஷனா இருந்தாலும் அதை நான் சகிச்சுக்க மாட்டேன். ஒரு தப்ப சகிச்சுக்கிறது அந்த தப்ப செய்யறதை விட பெரிய பாவம். நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் யாருக்கும் பயப்பட தயாரா இல்லங்கிறாங்க அழகுமதி. ரேவதி உடனே, மதி நீ பேசினதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு பொண்ணா இருந்தா நீ உனக்கான எல்லைய வகுத்துக்கிட்ட, அதான் சரி. அத்தை, இனிமே மதிய பத்தி இந்த வீட்டுல யாரும் தப்பா பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரேவதி போக இருந்த சுரேஷ தடுத்து நிறுத்துறாங்க. புத்தி சொல்ல போறியா? எனக்கு எதுவும் கேட்கற மூடு இல்ல, வழி விடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேங்கிறாரு சுரேஷ். இப்படியே கோவத்தோட வீட்டுக்கு கிளம்ப கூடாது. நீ மட்டும் தனியா வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற அப்பாவும் அம்மாவும் மதிய பத்தி இன்னும் தப்பாதான் நினைப்பாங்க. சண்டை இன்னும் பெருசாகுமே தவிர குறையாது. அதனால நீயும் 2 நாள் இந்த வீட்லயே மதி கூடதான் இருக்க போற. என்னது, நான் இங்க தங்கணுமா? அதுவும் என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போனவ கூட இவ கூடவா? சான்ஸே இல்ல. நான் என் வீட்டுக்கு தான் போவேன். என் மானத்தை வாங்கினவ கூட ஒரே குறையில இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. காமாட்சி உடனே, ஆமா ரேவதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவன் எதுக்கு இங்க தங்கணும்? அவன் தான் போகணும்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு வழுக்க டைம் நிப்பாட்டுற? பேஷு, கோபத்துல எடுக்கிற எந்த முடிவு சரியா இருக்காது. நீங்க 2 பேரும் இப்படியே பிரிஞ்சிருந்தா உங்க மனசுக்குள்ள இருக்க கசப்பு இன்னும் அதிகமாகும். நீங்க மதிய உங்க எதிரியா பாக்குறீங்க, ஆனா அவங்க பொண்டாட்டி. நீங்க 2 பேரும் தனியா பேசி ஒரு புரிதலுக்கு வர இந்த 2 நாள் கண்டிப்பா தேவை. எனக்கு இவகிட்ட பேசி எந்த புரிதலும் வர வேண்டிய அவசியம் இல்ல. என்ன இவ மிரட்டுறா? புருஷனா நீங்க அவளுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு கொடுக்காதனாலதான் அவ போலீஸ் கொடுத்த நம்பரை கிட்ட காட்ட வேண்டியதா போச்சு. தங்கராஜோ, ரேவதி சொல்றதுதான் சரி சுரேஷ். நீ இப்படியே போனா உன் மனசுல இருக்க கோபம் அம்மாவையும் அப்பாவையும் இன்னும் நிம்மதி இல்லாம பண்ணும். இங்கே இரு, 2 பேரும் நிதானமா உட்காந்து பேசுங்க. ஒருத்தரோட கஷ்டம் ஒருத்தருக்கு புரியட்டும்ங்கிறாங்க. மாமா நீங்களுமா? என்னால இங்க இருக்க முடியாது.